ஓகே, ஹரே கிருஷ்ணா. 1.2.14 இது முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே, 2வது சாப்டரே ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் கேண்டோலாம் தஸ்மாதேகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிஹி ஸ்ரோதவ்யகீதிதவ்யஸ்ய தேயா பூஜ்யஸ்ய நித்யதா. இது எப்படி பாருங்க, நீ வேறு டியூனில் பாடுவீங்க, எப்படி வருது? வேறு டியூன் என்ன? தஸ்மாதேகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிஹி ஸ்ரோதவ்யகீதிதவ்யஸ்ய தேயா பூஜ்யஸ்ய நித்யதா. தஸ்மாதேகேன மனசா தேயா 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 தேயா. நீ எப்படி சொல்ற? ஆமாம், தேயா. ஆ, தேயா கரெக்ட் தான். ஓகே, தஸ்மாதேகேன மனசா. ஓகே, அதனால் ஒரே மனசோட ஒரே அட்டென்ஷன், ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன். அதில் என்ன பண்ணுமா, நம்ம வந்து பகவானை வந்து க்ளோரிஃபை பண்ணி அவரை நினச்சிட்டு அவரை ஒர்ஷிப் பண்ணோம். அவர் வந்து சாத்வதாம் பதி. சாத்வதாம் பதினா சாத்வதமாக பக்தர்கள், பத்தினா ப்ரொடெக்ஷன், கிவிங் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கொடுக்குறது. அவர் சாத்வதாம் பதிகி. ஓகே, தஸ்மாதேகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிஹி ஸ்ரோதவ்யகீதிதவ்யஸ்ய தேயா பூஜ்யஸ்ய நித்யதா. எதுக்காக இது சொல்கிறாங்கன்னா 1.2.13 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்சித்திர் ஹரிதோஷனம், விஷ்ணுவை திருப்தி பண்ணுறதா வர்ணாசிர தர்மத்தோடைய நோக்கம். ஓகே, அதனால நீங்கள் வந்து ஒன் பார்ட் அட்டென்ஷனோட பகவானை நீங்கள் வழிபடுங்கன்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்துடலாம். ஓகே, பகவத்கீதையில் வந்து 4 விதமான வர்ணங்கள், 4 விதமான ஆசிரங்கள் நான் தான் ஏற்படுத்தினு கிருஷ்ணன் சொல்கிறார். ஓகே, ஆனால் அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத 1.2.13 ஸ்ரீமத் பாகவத்தில் கொடுத்துருக்கார். அதான் பூமி திவிஜாசிஷ்டா வர்ணாசிரம விபாகஷா ஸ்வனசிஸ்தஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். ஹரியை திருப்தி பண்ணுறது தான் அதோடைய பர்பஸ். ஸோ ஹரியை திருப்தி பண்ணுறது தான் அதோடைய பர்பஸ்னால் என்ன பண்ணணும்? அப்போ அதனால நீங்கள் வந்து ஒரே பாயிண்டட் அட்டென்ஷனோட என்ன பண்ணணும், நம்ம பகவானை பற்றி புகழ்ந்து சொல்கிறது, அவரை நினச்சிக்கிறது, அவருக்கு பூஜை பண்ணுறது, இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க சுதே கோஸ்வாமி. ஓகே, இன்னொரு தடவை பாடிக்கிறேன். தஸ்மாதேகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிஹி ஸ்ரோதவ்யகீதிதவ்யஸ்ய தேயா பூஜ்யஸ்ய நித்யதா. தேயா பூஜ்யஸ்ய நித்யதா. ஓகேம்மா. சத்யா மாதாஜி, ஃபர்ஸ்ட் லைன் கேன் யூ ரிப்பீட் 4 times? ஓகே ஓகே. தஸ்மாதேகேன மனசா பகவான் சாத்வதாம். First line is enough. Okay, 4 times you have to repeat. தஸ்மாதேகேன மனசா தஸ்மாதேகேன மனசா தஸ்மாதேகேன மனசா. ஓகே, எதுக்கான மனப்பாடம் பண்ண முடியும் நம்மளால், அதுக்கு தான் வேறு இதில் 4 times ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே, பிருந்தா மாதா 2வது லைனு பகவான் சாத்வதாம் பதிஹி. 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 தேங்க்யூ மாதாஜி. இப்போ 3வது லைனு நிர்குண மாதாஜி, 3வது லைனு ஸ்ரோதவ்யகீதிதவ்யஸ்ய. நிர்குண மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? ஓகே, எனக்கு முடியல நினைக்கிறேன். தலாதி மாதாஜி நீங்கள் சொல்கிறீங்களா? 3வது லைன். ஹரே ஹரே சரி, பரவாயில்ல, சொல்லுங்க 3வது லைன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரோதவ்யகீதிதவ்யஸ்ய ஸ்ரோதவ்யகீதிதவ்யஸ்ய ஸ்ரோதவ்யகீதிதவ்யஸ்ய. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி 4வது லைனு தேயா பூஜ்யஸ்ய நித்யதா. சத்யேய பூஜ்யஸ்ச நித்யதா. சத்யேய பூஜ்யஸ்ச நித்யதா. சத்யேய பூஜ்யஸ்ச நித்யதா. சா வந்து ப்ரீவியஸ் லைன்லேயே வந்துடும் மாதாஜி. தமிழில் அப்படி கொடுத்துருக்காங்க. தேயா பூஜ்யஸ்ய நித்யதான்னு படிச்சிருங்க. ஸ்ரோதவ்ய கீதிதவ்யஸ்ய அதுக்கு அடுத்தது தேயா பூஜ்யஸ்ய நித்யதா. படிங்க ஒரு பூஜ்யஸ்ச நித்யதா. ஓகே ஓகே. தேயா பூஜ்யஸ்ச நித்யதா. தேயா பூஜ்யஸ்ச நித்யதா. ஓகே, தேங்க்யூ மேடம்.
ஸோ இன்னொன்று படிக்கிறேன். தஸ்மாத்தே கேன மனசா பகவான் சாத்வதாம் பதிஹி ஸ்ரோதவ்ய கீதிதவ்யஸ்ச தேயா பூஜ்யஸ்ச நித்யதா. ஓகே, therefore with one point of attention one should constantly hear about, கேட்டுகிட்டே இருக்கணும் எப்பயுமே, glorify புகழ்ந்து பாடுறது, அவர் நினைக்கிறது, remember and worship the personality of Godhead. ஸ்ரோதவ்ய கீதிதவ்ய தேயா பூஜ்யஷா. தேயானா ரொம்ப, பூஜ்யானா ஒர்ஷிப் பண்ண, 4 ஆக்டிவிட்டி பண்ண சொல்லிக்கிறார். கேட்குறது, க்ளோரிஃபை பண்ணுறது, நினச்சி பார்க்கறது, ஒர்ஷிப் பண்ணுறது. மன்மனா மத்பக்தோ மத்தியாஜி மம் நமஸ்கர், அங்கேயும் நான் சொல்கிறார். என்னுடைய பக்தனாக, என்னுடைய நினச்சிக்கோ, மனசில் நினச்சிக்கோ, பக்தனாக மத்பக்த மத்தியாஜி மம் நமஸ்கர், எனக்கு ஒர்ஷிப் பண்ணி எனக்கு விழுந்து கொடு, கிருஷ்ணர் டிமாண்ட் பண்ணுறார். ஓகே, பகவத்கீதையில் அதே மாதிரி இங்கேயும் நாள் சொல்லியிருக்காங்க. ஓகே, பக்தர்கள் சொல்கிறது ஒரே மனசோட என்ன பண்ணோம், அவரை கேட்கணும், க்ளோரிஃபை பண்ணணும், ரெமர் பண்ணணும், ஒர்ஷிப் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா எல்லா வரிசையாக சொல்லலாம். ஓகே, யார் தான் சொல்லணும் சொல்லணும். ஓகே, சத்யா மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோகத்தை. முடியுமா உங்களால்? முடியும். படிக்க பற்றி. तस्माद्धीकेन मनसा भगवान् शाश्वतं पतिः पति श्रोतव्या कीर्तिं च वाञ्छच्च देव्या पूज्य च नित्यदा. ओके, थैंक यू माता. सदानी आसी रेडिया. तस्मादेकेन मनसा भगवान् सात्वतां पति श्रोतव्य कीर्तितव्यश्च देया पूजसा नित्यता. आसी तस्मादेकेन मनसा भगवान् सात्वतां पति श्रोतव्य कीर्तितव्यश्च देया पूजसा नित्यता. देया पूजसा नित्यता. ओके, देया देया देयावा தேயாவா, தான் வரும். ஏயா இல்லையே, தேயா தேயா ஏயான்னு இன்னும் 2 ஒய்யே வருங்களா? ஓகே, சரி. வித்யா மாதாஜி நீங்கள் படிங்க. கௌரவ சுப்ரபோடைய இதை போட்டு கேட்டு தெரிஞ்சோம். வித்யா மாதாஜி. Yes, Prabhu. I started. तस्मत् एकेन मानस भगवान् सत्वतं पतिः श्रोतव्य कीर्तितवाहश्च देहाय पूजश्च नित्यदा. ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் எல்லாருக்கும், ஒரு டிப்ஸு. இப்போ வந்து ஏக்கு மேலே ஒன்று போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சான்ஸ்கிரிட் ஏன்னா ஆ அப்படி படிக்கணும். ஓகே, தஸ்மாத் ஏகேன மனசா அப்படி, பகவான் சாத்வதாம் பதிஹி ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச தேயா பூஜ்யஷ நித்யதா, அது மாதிரி. ஓகேங்களா, ஏக்கு மேலே ஒன்று போட்டாலே அதுக்கு வந்து அதிகமான சவுண்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, இப்போ வேறு யார்? பிருந்தா மாதாஜி. हरे कृष्णा प्रभु. हरे कृष्ण माताजी. तस्मात् एकेन मनसा भगवान् सात्वतं पतिः श्रोतव्य रिपीट பண்ணுங்க प्रभु. ओके, श्रोतव्य कीर्तितव्यश्च, श्रोतव्य श्रोतव्य कीर्तितव्यश्च दव्यश्च नित्यदा. நித்யதா. ஓகே, வரும் மாதாஜி. நீங்கள் படிக்க படிக்க வந்துடும். நான் எப்படி இதை ஷேர் பண்ண ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் கூட ப்ளே பண்ணி கேட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, நம்ம முதல்ல வந்து ஆடியோ இதை வந்து நம்ம இதில் போட்டோம் மாதாஜி, இதில் அது ஸ்லோகா இதில் போட்டோம். ஸ்லோகா வாட்ஸ்அப் குரூப் டெலிட் பண்ணியாச்சு. அது எனக்கு யாருமே சொல்லலை, டெலிட் பண்ண பிறகு தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஆன் தி வே டு கிருஷ்ணா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மகாபிரசாதைக்கு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிங்களா? அது கேட்டேன் பிரபு. நைட்டே போட்டேன், அன்னைக்கு நைட்டே போட்டிருந்தேன் ஆஸ்மி. ஆமாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆன் தி வே ரீட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த பிரசாதம் குரூப்பை வந்து மெர்ஜ் பண்ணிடலாம். பிரசாதம் குரூப்பில் என்னென்ன மெசேஜ் வருதோ அது ஆன் வேல போட்டலாம். சரிங்களா, இப்போ இந்த ஸ்லோகம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுவேன். நான் அது வாட்ஸ்அப் இதில் யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். நான் உங்களுக்கு அது லிங்க் எல்லாம் தனியாக அனுப்புகிறேன். பிளேலிஸ்ட் போட்டிங்கன்னா இப்போ என்னென்ன ஸ்லோகம் படிச்சோமோ அது எல்லாமே இதில் இருக்குது. சரிங்களா, நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஸ்லோகத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுலேயே ஸ்லோகம் தெரியும், அதுலேயே நீங்கள் பார்த்துட்டே அப்படி படிக்கலாம். ஆனால் நம்பரை பார்த்துக்கலாம். நம்பரை பார்த்துட்டு நீங்கள் தமிழ் புக் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா, நம்பர் 1.2.13 இருக்கும். நீங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு தான் வரிசையாக தான் மேக்ஸிமம் படிக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் கேண்டோ படிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்ஸ் பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சர்வதாம் வதே ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யாஸ் தேய பூஜஸ்த நித்யதா. ஓகே தேங்க்யூ மாதாஜி. நிர்குண மாதாஜி. हरे कृष्ण प्रभुजी. ஹரே கிருஷ்ணா. तस्मात् एकेन मनसा भगवान् सर्वदा पदिः श्रोतव्यकीर्तितव्यश्च पूजश्च नित्यता. நித்யதா. हरे कृष्ण प्रभु. ஓகே ஹரே கிருஷ்ணா. எல்லேஷ் மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பரிகி ஸ்ரேதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச தேயேய பூஜஸ்ஸ நித்யதா. மறு தமிழ்ல அர்த்தம் படிங்க. எனவே ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவரான பரமபுருஷ பகவானை பற்றி எப்போதும் ஒருவர் கேட்டுக்கொண்டும் அவரை போற்றிக் கொண்டும் ஞாபகத்தில் நிறுத்தியும் மற்றும் அவரை வழிபாடு செய்து கொண்டும் இருக்க வேண்டும். வழிபாடு கொண்டும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பத்மாபன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. तस्मात् एकेन मनसा भगवान् सात्वतां पदिः श्रोतव्यकीर्तितव्यश्च ध्येयपूज्यश्च नित्यदा. ஓகே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. हरे कृष्ण प्रभु. ஹரே கிருஷ்ணா. तस्माद् एकेन मनसा भगवान् सात्वतां पतिः श्रोतव्य कीर्तितव्यश्च ध्येयपूज्यश्च नित्यता. இது ஓப்பன் हरे பண்ணி. कृष्ण. ஹரே கிருஷ்ணா. இது முடிச்சோம். டோர் 1.2.15. ஓகே 1.2.15 அடுத்த ஸ்லோகம். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் மாதிரி தான். அது இம்பார்ட்டன் தான். ஸ்ரீமத் பாகவமே ஃபுல்லாக மந்த்ரா தான். அது 2வது சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஏன்னா பக்தியோட ஸ்டெப்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து பாவம் அடையிறது, சுசுஸ்வசதானஸ்ய 16லேருந்து தொடங்கும். இதுலேருந்து 16வது ஸ்லோகத்துலேருந்து தொடங்கும். சுசுஸ்வசதானஸ்ய வாசுதேவ கதாருஷி ஷியான் மகத் சேவியா விப்ரா புண்ணிய தீர்த்த நிசேவனாத் அதுலேருந்து தொடங்கும். ஓகே அதுக்கு முந்தின ஸ்லோகம் படிக்கணும். இப்போ யத்அனுத்யாசினயுக்தா கர்மக்ரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோனா கோர்யா கதாரதிம் யத்அனுத்யாசினயுக்தா யத்அனுத்யாசினயுக்தா ஏதோ என்ன ஒரு உங்களுக்கு வேணும். இதை பகவானுடைய சொற்கள் அதுதான் வேணும். அந்த ஸ்வாட் வேணும். எதுக்கு? இந்த பந்தத்தை கட் பண்ணுறதுக்கு. ஓகே எத் அனுத்யாசனைத்தா கர்ம கிரந்தி நிபந்தனம். ஒரு முடிச்சு மாதிரி விழுந்துருச்சு. நிறைய முடிச்சு எப்படி விழுதுன்னு சொல்லி ரிஷபதேவர் சொல்கிறார் 5வது கண்டோல. அது என்ன ஸ்லோகம் மறந்து போச்சே. பும்ஸ்தா ஸ்திரியா மித்ரிபாமேதம் தயோர் மிதோ ஹிருதய கந்தி மாகூர் அதோ குருகச்சேத்து சுதாப்தத்தை ஜனஸ்ய மோகன் அகமமேதி. கரெக்டாக ஹிருதயகந்தி ஹிருதயத்தில் எப்படி முடிச்சு விடுதுன்னா மேரேஜ்லாம் ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறார். ஓகே அவர் ரொம்ப கடுமையாக அந்த ரிஷபதேவருடைய இது பயங்கரமாக இருக்கும். அது முதல் முடிச்சு விழுதான். அந்த 3 முடிச்சு போடுறாங்களான்னு இதயத்தில் முடிச்சு விழுதான் ஃபஸ்ட்டு முடிச்சு. அதுக்கடுத்து அவர் வீடு வாங்குறாரு. அப்படி ஃப்ரெண்ட்ஸு அப்படி முடிச்சு போயிட்டே இருக்கான் பெருசாக. அது கட் பண்ணவே முடியாது அந்த முடிச்சு. அதை கட் பண்ணுறதுக்கு இங்கே சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் காண்டோலே சொல்யூஷன் வந்துருச்சு. 5th காண்டோவில் இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறார் ரிஷபதேவர். அவர் தபஸ்யா பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு 100 குழந்தைங்களுக்கு சொல்லுவார். அதில் ஃபஸ்ட்டு குழந்தை ராஜாவாகிடுவார். மிச்சம் நிறைய பேர் இதில் வந்து இதாக போயிடுவாங்க, சன்னியாசம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பிராமண சன்னியாசம் எடுத்துட்டு அவனுக்கு சில பேர் ராஜாவாங்க. ஓகே அப்போ ராஜா நினச்சி என்ஜாய் பண்ணுறது கிடையாது. ராஜ ரிஷி அவங்க கூட. அது ஒரு கதை கூட வரும். ஜனகமராஜா வந்து இது பண்ணும்போது ஒரு கதை கூட வரல. ஜனகமராஜாலாம் முனிவர்லாம் யோசிப்பாங்க இப்படி ராஜ ரிஷின்னு வேறு சொல்கிறாங்க. இவர் வந்து ராஜா இல்லை ரிஷியாக இருக்கணும். இப்படி ராஜ ரிஷின்னு சொல்லி அப்புறம் ஜனகமராஜா அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க என்ஜாய் தான் பண்ணுறாருன்ட்டு. ஓகே ஸோ அது வந்து அப்படி கிடையாது. அவர் என்ஜாய் பண்ணவே இல்லை. அவர் வந்து பகவானுக்காக வாழ்க்கை நடத்தினார். அதனால் இதை முடிச்சா அவங்களுடைய இது வந்து இதை இங்கே சொல்கிறான். எப்படி இந்த நாட்டை வந்து கட் பண்ணலாம் அப்படின்னா பகவான் நினச்சிக்கிறோம்னா அதனால் யார் தான் இந்த மெசேஜுக்கு வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதனால் யாருக்குனாலும் இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு? ஒன்லி சன்னியாசிக்கு தான் கிடையாது. சன்னியாசி தான் உண்டுன்னு கிடையாது. ஓகே
மாமி பாத்த வேபாசிதா ஏபி சூயி பாப்பயோனியா ஸ்திரியா வைசியா சதா சூத்ரா ஸ்தேபி ஆந்தி பராமதியும். எல்லாருக்குமே வாய்ப்பு ஈக்குவலாக கொடுக்கப்படுது. யாருக்கெல்லாம்? பெண்களுக்கு, வைசியர்களுக்கு, வைசியர்னா வணிகம் செய்கிறவங்களுக்கு, சூத்ராவுக்கு, எல்லாருக்குமே வாய்ப்பு வந்து ஈக்குவலாக கொடுக்குறான். ஓகே, ஸோ ஒன்லி பிரம்மச்சாரிக்கு தான் வாய்ப்பு அப்படி கிடையாது, சன்னியாசிக்கு தான் வாய்ப்பு கிடையாது. ஓகே, அதனால் இந்த கர்மகரந்தி நிபந்தனம் அதை கட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலான வாய்ப்பு. அதனால தான் குந்தி மகாராணி மிகப்பெரிய பக்தர். அவருடைய பாடலில் வந்து எல்லாம் பாட சொல்கிறாங்க. அவங்களுடைய பாடலில் முக்கியமான பாடல் என்னென்னா எட்டாவது சாப்டரில் வரும். விபதா சந்ததா சஸ்வத் தத்தச்ச ஜெகத்குரு பவதோ தர்சனம் எத்யாத் அப்புனர் பவ தர்சனம். திருப்பி திருப்பி இந்த கஷ்டங்களை கொடுத்துட்டே இரு. என் மருமகள் வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தினாங்க, கட்டடத்துக்கு தீ வச்சாங்க, விஷத்தை வச்சு கொல்ல ட்ரை பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் இப்போ பெரிய போரில் எங்களை கொல்ல பார்த்தாங்க. இந்த கஷ்டம்லாம் திருப்பி வரட்டும். ஏன் திருப்பி வரட்டும்? ஏன்னா அப்போ தான் உன்னை நினச்சிட்டே இருக்க முடியும். உன்னை நினச்சிட்டே இருந்தால் என்ன, திருப்பி மறுபவே கிடையாது. அப்படி சொல்லி அந்த குந்திமான் பாடுறான். பெண் தான் அவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் தான். அதனால் நீங்கள் இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னு போட்டிருக்காங்களா, உடனே நம்ம குழப்பிக்கூடாது. வேதங்கள்லாம் ஸ்ரீமத் பாகலாம் ஒன்லி மனுஷர்கள் மென்னை பற்றி மட்டும்தான் சொல்லி நினைக்கக்கூடாது. ஓகே, லேடிஸ்லாம் மாதாஜிஸ்லாம் இது வந்து ஒரு 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 பன்மையை சொல்லுவாங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புருஷா மென்டாலிட்டி எல்லாருமே பிரகதி தான், பகவான்களால் எல்லாமே பெண்கள் தான். ஆனால் அந்த புருஷா மென்டாலிட்டி ரெண்டு பேருமே ஏற்றுக்கிறாங்க. யார்? மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே ஏற்றுக்கிறாங்க. ஆணும் பெண்ணுமே புருஷா மென்டாலிட்டி எடுத்துக்கிறாங்க. அதனால் வேதங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா மென்னு சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. ஆக்சுவலாக அது ரெண்டு பேரையும் குறிக்கும். ஓகே, அதனால் வித் ஸ்வாட் இன் ஹேண்ட் இன்டெலிஜென்ட் மென் கட் த்ரூ பைண்டிங் நாட்ஸ் ஆஃப் ரியாக்ஷனரி ஒர்க். அந்த இடத்துல எப்படி படிச்சுக்கணும்? பெண்கள் வந்து இன்டெலிஜென்ட் உமன் அப்படி படிச்சுக்கணும். ஓகே, மென் வந்து மென் படிச்சுக்கணும். பை ரிமெம்பரிங் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். அதனால் இப்போ எல்எஸ்சி மாதா ஷேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நமக்கு அந்த அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி அவர் கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டோன்னா நமக்கு என்ன ஆகிடுமா, இந்த நாட்டு வந்து கட்டாயிடுமா. இது நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா செலவழிக்க தேவையில்லை. ஓகே, எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் தான் பண்ணுவோம். ஒன்லி பிரசாதம் தான் சாப்பிடும், வெளியே சாப்பிட மாட்டோம், சினிமா போக மாட்டோம், இந்த மாதிரி நிறைய செலவு தான் கட்டாகும். ஓகே, ஆனால் கெயின் வந்து ரொம்ப அதிகம். அதனால் யார் தான் இந்த மெசேஜுக்கு வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறார். எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் சில பேர் கேட்க மாட்டாங்களாம். யார் அவங்க? நிவத்ததே ருபகீயமானா பபா சதா ஸ்ரோத்தமனோ விராமான் கா உத்தம ஸ்லோக குணானுமானான் புமா விஜேதா பினா பசுக்னான். பசுவை கொள்றவனை யார்? அனிமலை கொள்றவங்களுக்கு புரியாதான். ஓகே, அதே மாதிரி தன்னைத்தானே கொள்றவனுக்கு புரியாது. அதாவது நிறைய பொருளுக்குறிச்சியில் இருக்கிறவங்களுக்கு புரியாதான், மெசேஜ் புரியாதான். மற்ற எல்லாருக்குமே இது புரியும்னு சொல்லி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்னோட படிக்கிற இந்த ஸ்லோகத்தை திருப்பி சொல்றீங்களா? சொல்கிறேன். இது ஸ்லோகத்தை சொல்கிறீங்களா? இல்ல மீனிங். ஓகே, அதனால் இப்போ என்னென்னா நம்ம நிறைய விதமாக வாசனைகள் இருக்கு இல்லையா, ஒரு பிறவிலையும் வாசனைகள் நிறையா இருக்குது. ஒரு பிறவியில் நம்ம நிறையா செயல்கள் பண்ணுறோம். அதுக்கு ரியாக்ஷன் உண்டு. அந்த ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னா பாவ விளைவுகளாக வருது. ஓகே, இந்த பாவ விளைவுகள் தான் நமக்கு ஒரு விதமாக கஷ்டத்தை கொடுக்குது. அது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக திடீர்னு ஒரு பாவ விளைவு வந்து திடீர்னு கஷ்டம் கொடுக்கும். அது பழம் பழுக்குது இல்லையா, பழுத்தோட டமால் கீழே வருது. அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பாவ விளைவு மெச்சூர் ஆகிடுச்சுன்னா, ஒரு பாவம் மெச்சூர் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும்? ஒரு கஷ்டம் வரும். ஓகே, அதுதான் ரியாக்ஷனரி ஒர்க்குன்னுவாங்க. அது வந்து முடிச்சா நிறையா இருக்கும். ஏகப்பட்ட ஆக்ஷன் பண்ணிட்டோம், அதுக்கெலாம் ரியாக்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரியாக்ஷன் அந்த கிரந்தி கர்ம கிரந்தி கட் பண்ணது என்னன்னா பகவானை பற்றி கேட்குறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அதனால் யார் தான் இந்த பகவானை பற்றி கேட்கறதுக்கு வேணான்னு சொல்லுவாங்க? சும்மா உட்காந்து கேட்டே இருந்தால் போதும். ஓகே, வி பிகம் பெர்ஃபெக்ட். மற்ற எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம். நம்ம கிரகஸ்தானால ஏன் பண்ணணும், என்னென்ன செயல்கள் இருக்கோ அந்த செயல்கள் எல்லாம் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணணும்? பகவானுக்குடைய கதையை கேட்கணும். இப்படி கேட்டாலே என்ன ஆகுமா? மிகப்பெரிய நன்மை வந்து கிடைக்கும். அதனால் புத்திசாலியான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? இந்த விஷயத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. தன்னைத்தானே கொள்றவன் சொன்னீங்களா பிரபுஜி? அது புரியலங்க பிரபுஜி. ஆத்மஹனோ ஜனான்னு சொல்லி ஈஸ்வரன் சொல்லுவாங்க. தன்னைத்தானே கொள்றவங்கன்னா எப்படின்னா முழுவதுமாக பொருளுணர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு ஆன்மா பற்றி எதுவுமே தெரியணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அதான் தன்னைத்தானே கொள்வது. ஓகே, ஒருத்தர் வந்து கஞ்சன் எப்போ சொல்லுவோம்? அவர்கிட்ட இருக்கிற பொருளை வந்து சரியாக யூஸ் பண்ணலாம் கஞ்சன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இருக்கிற பொருளே மிகப்பெரிய வேல்யூவான பொருள் எதுனா மனித உடல். அந்த மனித உடலுடைய பர்பஸுக்காக அதை யூஸ் பண்ணாமல் வேறு எதுக்கோ யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஆத்மகனோஜனம். ஓகே,
முக்கியமாக அவங்க பொருளுகட்சி யூஸ் பண்ணாங்கன்னா அவன் தன்னைத்தானே கொள்வது. அவங்க வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்கள் பின்னாலே இருப்பாங்க, இல்லை அந்த மாதிரி பர்சனோட பழகுவாங்க, இந்த மாதிரி பர்சன் என்ஜாய் பண்ணிட்டே நினைப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் தன்னைத்தானே கொள்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் வரவே வர, பகவானை பற்றி கேட்கணுன்ற எண்ணமே வராதான். ஓகே, அதேமாதிரி அனிமல் கில்லர்ஸ், வாயிலா ஜீவனை கொண்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதை பற்றி கேட்கணுன்னு ஆசையே வராது. மற்ற எல்லாருக்குமே வரும்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணாங்க. ஓகே, இதை வந்து ஆத்மகுணம்னு சொல்லிட்டு ஈஷோபனிஷத்துலேயும் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்லோகம் படிச்சிடலாம். 6 நிமிஷம் தான் இருக்குது, 2 ஸ்லோகம் தான் படிக்க முடியும் இன்னைக்கு. யத்யனுத்யாசினயுக்தா கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்யா கோனா கூர்யாத் கதாரதிம். ஒரு லைனாக படிக்கலாம். எல்லாரும் மகாராஜ் ஃபர்ஸ்ட் படிங்க. யத்யனுத்யாசினயுக்தா அனுத்யாசினாயுக்த்யா வித்யா மாதாஜி 2வது லைனு கர்ம கிரந்தி நிபந்தனம். வித்யா மாதாஜி. ஓகே, சத்யா வித்யா இல்லைன்னா சத்யா மாதாஜி படிங்க. कर्मगन्धि निबन्धनं कर्मगन्धि निबन्धनं कर्मगन्धि निबन्धनं कर्मगन्धि निबन्धनं. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பிரதிபா மாதாஜி 3வது லைன் படிங்க. சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்யா चिन्तन्ति कोविदास्तस्या 3 படிங்க. चिन्तन्ति कोविदास्तस्या चिन्तन्ति कोविदास्तस्या. ஸோ சிந்தந்தினா கட் பண்ணுறது. ஓகே, இன்டெலிஜென்ட் பீப்புள் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. மலைவாசி பிரபு 4வது லைனு கோனா கூர்யா கதாரதிம். கோனா குர்யாத் கதாரதிம் கோனா குர்யாத் கதாரதிம் கோனா குர்யாத் கதாரதிம் கோனா குர்யாத் கதாரதிம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஆஸ்தி படிக்கிறியா அந்த ஸ்லோகத்தை? புரியுமா? 1.2.15. ஓகே, எடுத்துக்கோ. எடுத்தியா படி. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீ படித்ததில்ல எதையும். சரி, சாதாரண படிக்கிறியா? நீ படிக்க முடியுமா? चिन्तन्ति कोविदास्तस्य कोना கூர்யாத் கதாரதிம். கோனா கூர்யா கதாரதிம். யார் தான் இந்த மெசேஜை கேட்க அட்டென்ஷன் வராது. ரத்தினா அட்டென்ஷன், அட்ராக்ஷன். நமக்கெல்லாம் அட்ராக்ஷன் இருக்குது. எதில் இருக்குது? நியூஸ் பேப்பரில். படிக்க ஆரம்பிச்சோன்னா காலிங் பெல் அடிக்கிறது கேட்காது. ஓகே, அப்படியே உள்ளே போயிடுவாங்க. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அதுலேயே போயிடுது. ஓகே, அதான் ரத்தி. பேப்பர் படிக்கிறது பிரபுஜி, யூடியூப். கரெக்ட். ஓகே, இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரத்தி வந்து வேறு மாதிரி மாறி இருக்கு, அவ்வளோதான். கேட்ஜெட்ஸ்னால மாறிடுச்சு. ஓகே, ஸோ ரத்தி வந்து பௌதியத்தில் தான் இருக்கு. சரி, படிக்க முடியுமா? கிரந்தி कर्मग्रन्थि निबन्धनं चिन्तन्ति गोविदास्तस्य கோனா கூர்யா கதாரதிம். ஓகே, எல்எஸ்கே மாதாஜி படிங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. யத் அனுத்யாசினா யுக்த்யா கர்ம கிரந்தி நிபந்தனம் சித்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோனா குர்யாத் கதாம்ரதிம். அர்த்தம் படிச்சுங்க. புத்திசாலிகள் பகவானை நினைவில் கொள்வதன் மூலமாக பந்தப்படுத்தும் முடிச்சுகள் எனப்படும் கர்ம வினைகளை வெட்டி வீழ்த்துகின்றனர். ஆகையால் அவரை பற்றிய செய்திகளில் யார்தான் கவனம் செலுத்தாமல் இருப்பர்? யார்தான் எல்லாரும் கவனம் செலுத்துவாங்கன்றார். ஓகே, மலையாள பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யத் அனுத்ய அசின முக்தா கர்ம கிரந்தி நிபந்தனம் சிதந்தி கோவதஸ்ய கோன குர்யாத் கதாரதிம். ஓகே ப்ரோ, ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. यद् अनुत्यासीनयुक्तः कर्मगन्धि निबन्धनं चिन्तन्ति कोविदस्तस्य को न कुर्यात् तावतं
தாரதிம் தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பத்மாபன் மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா மாதாஜி. यत्यनुत्यासिना युक्ता कर्मक्रन्दी निबन्धनं दन्ति कोविदास्तस्य को न कुर्यात् पारतिम्. ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. हरे कृष्णा प्रभुजी. ஹரே கிருஷ்ணா. यत् अनुत्यासिना युक्ता कर्मक्रन्ति निबन्धनं चिन्तन्ति गोविदास्तस्य को न कुर्यात् कथारतिम्. சத்தியம். ஓகே வந்துச்சு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரதிபா மாதாஜி. சொல்லுங்க பிரபுஜி. படிங்க இந்த ஸ்லோகம் படிங்க. இல்லை ஷேர் பண்ணுமா உங்களுக்கு ஸ்க்ரீனு? यद् अनुद्यासिन युक्ता कर्म ग्रन्थि निबन्धनं चिन्तन्ति कोविदास्तस्य को न कुर्यात् कथारतिम्. ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. यत् अनुशासिना युक्ता कर्मग्रन्थि निबन्धनं चित्तन्ति गोविदास्तस्य को न कुर्यात् कदारतिम्. ஓகே ஹரே கிருஷ்ணா. நிர்குணா மாதாஜி. हरे कृष्णा प्रभुजी. ஹரே கிருஷ்ணா. यत् अनुद्यासिना युक्ता कर्मग्रन्थि निबन्धनं चिन्तन्ति गोविदास्तस्य को न कुर्यात् कथारतिम्. ஓகே ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து 2 ஸ்லோகம் நீங்கள் படிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து எல்லா ஸ்லோகம் நீங்கள் படித்ததுலாம் இருக்குது. ஓகே இதுவரையும் படித்தது 1.1வது சாப்டரில் என்ன படித்தோம், அப்புறம் வந்து 2வது சாப்டரில் படிச்சுட்ருக்கோம் இல்லையா, அதெல்லாம் என்ன ஸ்லோகம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த கம்யூனிகேஷன் இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயிலே அனுப்பிச்சிடுறேன். ஓகே என்ன டீட்டெயில்னால் இந்த எந்த சைட்டில் இருக்குது என்ன ஸ்லோகம் படிக்கணும் இந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன். பத்மா அப்பன் மாதம் நீங்கள் எந்த குரூப்லேருந்து பார்த்தீங்க இது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பத்மாபன் மாதாஜி எந்த குரூப்லேருந்து பார்த்தீங்க நீங்கள் அந்த மீட்டிங் இன்வைட்டு? அக்கறையில என்னோட பேர் கொடுத்துருந்தேன். ஓ புக் ரீடிங் இல்லையா? அட்டெண்ட் பண்ண முடியும். சம் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. பரவாயில்ல. புக் ரீடிங்கில் பார்த்தீங்களா? எந்த குரூப்? ஓகே அக்கறையில் கொடுத்தாங்களா? ஓகே பிரதிபா மாதாஜி நீங்கள் எதில் பார்த்தீங்க? எந்த குரூப் பார்த்தீங்க? பிரதிபா எந்த குரூப்ல பார்த்தீங்க இந்த மீட்டிங் இன்வைட்டா? தெரியலையே, ஏதோ குரூப்ல பார்த்தேன். சரி ரைட் ஓகே பரவாயில்ல. நான் எல்லா குரூப்லையும் இந்த ரெக்கார்டிங் போடுறதில்ல, சரி ஸ்பெசிஃபிக்காக தான் போடுவேன். சரி வேணா கேளுங்க, நான் அனுப்புகிறேன் தனியாக. ரெக்கார்டிங் கொஞ்சம் அனுப்புறீங்களா பிரபுஜி? உங்கள் நம்பர் எனக்கு வேணும். ஏன்னா நான் ஃபுல்லாக காமனாக போடுறதில்ல. பாதி தான் கவனிச்சேன், பாதி கொஞ்சம் தூங்கிட்டேன் லைட்டா. சரி பரவாயில்ல. நீங்கள் எனக்கு வந்து உங்கள் நம்பர் என்ன இருக்குன்னு இருக்கீங்க, சொல்லுங்கள் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் 98840 98840 47469 47469. அப்போ உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை. எனக்கு நான் என்னென்னா இப்போ எல்லாம் காமனாக போடுறதில்ல, எல்லாருக்கும் ரெக்கார்டிங் தேவைப்படல ஆக்சுவலாக, அதனால் குரூப்பில் போடுறதில்ல. மீட்டிங் இன்வைட் தான் குரூப்பில் போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு கால் அடிக்கிறேன் 988. ஆமாம் உங்களுக்கு பற்றி தனி, ஏன்னா இப்போ எல்லாரும் உங்களை நம்பர் நீ ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போ பிரதிபா நான். ஸோ நம்பர் 98405 உங்க நம்பரா? ஆமாம் நம்மள நம்பர் தான், இன்னொரு நம்பர் தான் 408417. ஆமாம் கரெக்ட். இப்போ கொடுத்த இல்லை அதான் அந்த நம்பர் தான். சரிங்களா? ஓகே ஓகே நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கோங்க, நான் அனுப்புறேன். ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து தேவைப்படாது, அதனால ஸ்பெசிஃபிக்காக தான். எந்த இதுல பார்த்தேன்னா இந்த மீட்டிங் இன்வைட் புக் ரீடிங்ல பார்த்துருப்பீங்க. இஸ்கான் சென்னை புக் ரீடிங் இருக்கு. சரி ரைட் ஓகே ஓகே. அது காமன். அதில் வந்து முதல்ல அனுப்பிச்சேன், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, அது எல்லாருக்கும் அனுப்புறது நல்லா இருக்காது. அதனால் யாருக்கு தேவையோ அவங்க வந்து நம்ம அனுப்புறது. ஓகே அதனால் நம்பர் நோட் பண்ணிட்டு அவங்க. சரி உங்களை அனுப்புகிறேன் நான். சரி நான் கொஞ்சம் தான் கவனிச்சேன். சரி ஓகே. இப்போ எல்லாமே ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இது பார்த்துக்கலாம். சென்னை இஸ்கான் ஸ்பிரிச்சுவல் குரூப் கிருஷ்ணா புக் ரீடிங் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ண பிறகு அதே பண்ணிக்கலாம். உங்கள் நம்பர் எல்லாம் அனுப்புங்க, நான் ரெக்கார்டிங் அனுப்புகிறேன். கிருஷ்ணா புக் ரீடிங் அதுலேருந்து அனுப்பிச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஆமா பிரபுஜி. ஓ புக் ரீடிங் சொல்லுங்கள். 98406 138 for பத்மா. ஓ 14 ஆமாம் பத்மா. ஓகே ஓகே நான் ஏற்கனவே ஷோட் பண்ணிக்கேன் உங்களை. பிஜி கிளாஸ் பத்மா துருவா. ஓகே ரைட் ஓகே காட்சி. ஓகே தேங்க்ஸ் பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
இங்கே நிறைய நம்பர் இருக்கா, எங்கே போடுறதே தெரியல. சரி ஓகே, அதெல்லாம் வருதே பிரபு, எல்லாமே யூடியூப்ல போடுறீங்களே. எல்லாமே யூடியூப்ல போடுறேன். பட் ஆனால் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களை வந்து இப்போ நிறைய குரூப்பில் நம்ம இந்த மெசேஜ் போடுறதுனால எல்லாருக்குமே ரெக்கார்டிங் அனுப்புறேன். நம்ம குரூப்பில் அனுப்புவேன் நான். அப்போ அவங்களுக்கெல்லாம் சில பேர் தனியாக அனுப்புகிறேன், கேட்குறவங்களுக்கு மட்டும். ஸோ அதனால் லார்ஜராக நம்ம அனுப்ப முடியாது, யாருக்கும் அனுப்ப முடியாது. அதனால் லிமிட்டடாக அவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சிக்கிறேன். சரி ஓகே, இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. 2 ஸ்லோவை இன்றைக்கி பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த 2 ஸ்லோத்தையும் நீங்கள் மனப்பாடம் ட்ரை பண்ணுங்கள். அந்த ரெக்கார்டிங் அனுப்புகிறேன். நம்ம திருப்பி நம்ம வந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு இந்த கிளாஸ் இருக்கும். வியாழக்கிழமை வந்து கிருஷ்ணா புக் ரீடிங் பகவத்கீதை ஸ்லோகம். ஓகே, அது படிக்கலாம். 8 மணிக்கு இருக்குது. 7:45 இருக்கும். 7:45 to 9 o'clock. ஓகே, நைட்டு. ஹரே கிருஷ்ணா. இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்துபயேவ ச பதிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி.